ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி யூடியூப் தான் பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் வீடியோ மாதிரி. வீடியோ கண்டென்ட் கிடைக்கல, அதான் இன்றைக்கி இதை போடுறேன். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். முட்டிக்கிட்டு வருதே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ. கவாக்கி என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னோம்னா அவன் சிரிப்பான் அப்படின்னு நினைக்கிறான். இரு, இப்ப நீ பாத்ரூம் யூஸ் பண்ணவா போற? ஆனா என்ன மன்னிச்சிரு, நான் தான் முதல்ல போவேன். இது என்னோட வீடு, அதனால நான் தான் முதல்ல போவேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ப்ரோ நருட்டோ டெல்டா கிட்டே இருந்து இவ்வளவு அடி வாங்குறான்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, நருட்டோ இந்த ஃபைட்ல அவனை ரொம்ப வீக்கா காமிச்சிருப்பான். ஏன்னா நருட்டோ அவனை ரொம்ப வீக்கா காமிச்சிட்டானா டெல்டா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இந்த சேலஞ்சில் பார்ட்டி போகிற 3 பாக்ஸில் வர வைக்கணும். ஷினோபி வேர்ல்டுலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் தோஜுட்ஸ்னா அது ரெனேகன் தான். அப்படியாப்பட்ட ஓகே, நம்ம இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம ஒரே சர்ச்சில் போய் ஏதாவது போட்டுருவோம். ஓகே, எங்கடா இருக்கு? ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிப்போம். இது எபிக் பிளேஸ் ஒயிட். ஏய், நான் தான்டா டாப் ரேட்டரா இருந்தேன். ஏன்டா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க? எனக்கு பிடிச்ச ஸ்கின் இனிமையே தெரியல இந்த கேம்ல. என்ன மேட்ச் மனுஷனா நீங்கெல்லாம் வாங்கடா கூட்டமா. ஏன்டா இதே நான் லிசி வச்சிருக்கும் போதுலயா இல்ல ஏதாவது உப்பு சேப்பானி கேரக்டர் வச்சிருந்தேன்னா வருவாங்க கூட்டம். ஆனா யார் வச்சு விளையாட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி, நானே பாக்குறேன். இப்ப நான் வச்சுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. வெள்ளப்படி காட்டிட்டான். நீங்க ஆக்சுவலி யாராவது ஜூபா விளையாடுவீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜூபா நேம் சேர்த்து. பயம் கிடையாதுடா, இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது இருந்தா இந்த நெட்டு வேற. ஓகே, இருந்தாலும் அது வந்துடும் டப்புன்னு. நம்ம வந்துட்டோம். ஹோம்போ என்ன வீடியோ. ஹாய் எல்லா கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எபிக் பிளேஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜூபா தான். ஸோ ஜூபா கேம் பிளேல நம்ம டீம் மேட்ச் போறோம். எப்படி விளையாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே ட்ரியோ ஓடிட்டு இருக்கு. ஸோ 3மே பாம்பு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா 3 பேருமே ரெடி கொடுத்துட்டாங்க. ஹோம்ல இருக்காம வீடியோஸ்க்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜூபா வீடியோக்கு பார்ப்போம். இது மேலே இறங்க மாட்டேங்குது. சரி பார்ப்போம். ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிக் பிளேஸ் ஜி. ஸோ இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா முழுக்க ஒரே ஒரு கேம் தான். இந்த ஒரு கேம் தான் நான் ஃபுல்லாக போடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ பேட்டில் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு லோடிங் ஸ்க்ரீன் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் ஒரு கேம் ஆரம்பிச்சோடனே நம்மளை ஒருத்தர் அடிச்சிட்டான். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரே ஒரு பிளாக் கலர் கன் இருக்குது. ஸோ இந்த கன்னை அவ்வளோ ஒன்றும் பவர்ஃபுல் கிடையாது. எல்லாமே ஒரு பிளாக் கலர் கன்னு, பிளாக் கலர் பாம்பு, பிளாக் கலர். இன்னும் நமக்கு கம்மியா வரவனுக்கு ரொம்ப ஈஸி. அவெல்லாம் அடிச்சு தூள் கழிச்சுட்டு போயிட்டு பட்டி கோல்டு. அடுத்த வருஷம் நான் எப்படி விளையாடுறேன், அடுத்த வருஷம் எப்படி கோல்டு ஈட்டி கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்ல வெப்பனு 2 லைஃப் இல்லை 1 லைஃப் அட்லீஸ்ட். இது இல்லாமல் நம்ம சண்டைக்கு போனோம் அப்படின்னா
விளைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கோல்டு பால் நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் கோல்டு அடிச்சானா ஐட்டம்ஸ் எல்லாம். முடிச்சு விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரேஞ்சு ஆர்டரா நம்ம காட்டில் இன்னைக்கு மழை தான். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். அப்படியே ஒரு முட்டு இப்போ உடன் கன்னுக்கு இதுதான் ரேஞ்சு. அதே கோல்டு கன் அப்படியே எடுக்கிறேன். எவ்வளோ பேர் ரேஞ்ச் வச்சுன்னு பார்த்தீங்களா? பார்த்தாடி ஒரு முட்டு ரேஞ்சு வச்சு கூட இவங்க வராங்களே. ஆக்சுவலாக ஒரு அடி அடித்தா செத்துருவான்னு நினைக்கிறேன். இல்லை எக்ஸ்ட்ரா லைஃப் வச்சுருப்பான்னு தெரியாது. நம்ம வேறு ஒரு லைஃப் எடுத்தோம். கன் வச்சு ஒரு சுடு சுட்டோம்னா எனிமிகள் இந்த ஆம பையன் வேற நம்ம பின்னாடியே வரான் அப்போலேருந்து. கூடவே வரேன். ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் நைஸ். மனுஷனாவிக்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் வாங்க அடுத்து ஒரு ரீமேட்சை போட்டு இந்த தடவையாச்சும் நம்ம ஜெயிக்கணும். டீம் மேட்ச் போடலாம் டியோ. ஸோ டியோ போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கேன். ரேண்டமாக கொடுக்குறனால யார் வேணும் வருவாங்க. யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இது புடிச்சா ஒரு லாரி. ஸோ லாரி ஒரு 14 லாரியும் சூப்பர் கேரக்டர் தான். அபுதாபிங்கிற பேர் வச்சிருக்காரு. ஓகே அப்படியே பொருளை திருடி பண்ணிட்டாங்க. சேர்ந்து தம்பி ஐயா ஒன்னா போல அவ்வளோதான். ஐயோ பண்ணிட்டானே. வாங்கடா ஸ்டார்டிங் 3 கேரக்டரில் பக் ஒரு சூப்பரான ஸ்டார்டர். நீங்கள் நிக்ஸ் எடுத்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. பக் எடுத்து பாருங்க, அதோட பவர் தெரியும் உங்களுக்கு. அப்போ ஸோ 2 லைஃப் கிடச்சிச்சு. அப்புறம் என்ன வேற என்ன ஒரு ட்ராப் கிடச்சிருக்கு. அப்புறம் ஷீல்டு ஒன்று கிடச்சிது. அதுவும் அந்த போட்டாச்சு. ஐயோ இங்கே எவ்வளோ இருக்கும் அடுத்தடி எல்லாம் பெரிய லெவலில் தான் இருக்கானுங்க எல்லாருமே. இப்போல்லாம் டீம் எடுத்து ஓடுறது செம்ம. 1 அவுட்டு. ஆக்சுவலாக மாடு வந்து முட்டும். இந்த மாடு முட்டிச்சு அப்படின்னா செம்மையான பவராக இருக்கும். அதாவது ஒரு 2 செகண்ட் அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளாங்காக நின்றுவானுங்க மாடு முட்டணும். ஸோ அதுவே ஒரு செம பவர். சரி இங்கே வந்து நம்ம உடனே நீட்டி கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லது. ஸோ ஷீல்டு ஒன்று கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிளாக் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ பிளாக் எங்கே வைக்கணுமோ வைக்கலாம். இப்படி வச்சோம்னா வர முடியுது. அபுதாபி ரொம்ப டவரான ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சிரிக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. நல்லது குட் ஜாப் இப்படிதான் ஃபன் பண்ணணும் லைஃப்ல. எஸ் எனக்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம்மேட் கிடைப்பான்னு நினைக்க முடியல. ஏன்னா எவனா ஒளிஞ்சிருப்பான். அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் வேடிக்கை டீம் வந்து டுவால் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ ஒரு யாரை என் டீம்மேட்டாக வந்துச்சு. அந்த டைம் தான் ஜெயிச்சேன். டென்ஷன் ஆயிடும். அதனால் எனக்கு இஷ்டம் பிடிக்காது. இங்கே யாரும் இருக்கான் சரி நம்ம கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருக்கோம், சைலண்டாக இருக்கும். வெயிட் பண்ணி விளாண்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் வின்னிங் சான்சஸ் கிடைக்கும். அவன் 2 பேருக்கு இருக்க மாதிரி சுற்றிட்டே இருக்கேன். அதை பார்த்து நாங்கள் வாட்டி நிற்கிறோமா, இதுதான் மேட்ரு. அதே இது பார்ட்னர் வந்து முந்திரி கட்ட மாதிரி உள்ள போறாரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. சாமி பொறுமையா நிக்கணும். வெயிட் பண்ணி நம்மளோட இற வரும்போது பேபிக்கு உள்ள வராங்க. அப்ப அப்படியே டபக்கு நடிக்கும். புரியுதா? ஐயோ ஓகே 1 அவுட்டு. நம்பர் 2 நம்பர் 3. ஐயோ ஏன் டீம்மேட்டே அவுட்டு. சோழி முடிச்சுது. ஜெயிக்க வந்து வாய்ப்பே வேறு லைஃப் உள்ள. முந்திரி கட்ட மாதிரி உள்ள போறாரு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. சாமி பொறுமையா நிக்கணும். கொஞ்சம் பேச்சா பேசுனேன். ஸோ இந்த 2 மேட்ச் விளாண்டா 2மே அவுட்டு. 2மே சோழி முடிஞ்சு போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகதம். சார் நான் பக் எடுக்கல. அதனால வேற ஏதாவது ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸி அப்படிங்கிற ஒரு அணில் வச்சு விளையாட போகிறோம். ஸோ அவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யார் வரப்போறான்னு தெரியல. எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டீம்மேட்டாக வருவான்னு தெரியல. எடுத்தோம் வீட்டில் போய் டைம் ரைட்டு பரவாயில்ல வரேன். அதுக்குள்ள மாதிரி 2 டீமாக போய் நான் கேட்டுக்கேன். ரஜினி வேற நம்ம தண்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே இது நல்ல இமேஜ் சீக்கிரம் மாதிரி இல்லையா அவ்வளோ மாதிரி இருக்கு. அதுக்கு பண்ணுவோம். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி போடு 15வது லெவலு செத்தாங்க எல்லாம். ஆஹா
சைனாக்கார வேற, மேட் இன் சைனா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அது என் வேகத்துக்கு நடக்கிறதே கஷ்டம் தான். ஐயோ எலிப்பயலே செத்துருவான் போல, செத்துட்டான்ல. ஆக்சுவலாக பாம்பு வந்து செம்ம பவர்ஃபுல்லு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் இது இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. வி ஆர் த பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி, வி ஆர் த வின்னிங். இங்கே எனக்கு வந்து டவுட்டே இல்லை. வாடி அப்படியே தங்க சுரங்கு கட்டியாக வருது. யாரா நீ 12வது லெவலு சாப்பிடா போ. அவ்வளோதான் அவ்வளோதான். பெப்சி ஆக்சுவலி மொக்கையாக லெஜெண்டரி கார்டு அவுட்டே. இப்போ அவன் வந்து கடைசி அடி அடிச்சிட்டான் நேக்கா. இருந்தாலும் நான் வந்து 15வது லெவலுக்கு தான் நான் கொடுத்துருப்பேன். பொய்ய வழங்க ஆரம்பிச்சிட்டாமா. ஏன்னா லெவல் பெருசாக இருக்கவங்களுக்கு வந்து அட்டாக் பவர் செம்ம சீனாக இருக்கும். அவன் என்னை கூப்பிட்றான். ஸோ அவன் கூப்பிடனா போயிருக்க மாட்டேன். வந்துட்டேன். ஓ நைஸ். ட்ராப்பு. ஆக்சுவலாக ட்ராப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ராப் எடுத்துட்டோம் அப்படின்னா சரியான ஃபன் பண்ணலாங்க. அதெல்லாம் அவ்வளோ தெரிஞ்சு விடுவாங்க. வேறு வந்தா வெள்ளக்கடி கட்டான வெஞ்சு அவ்வளோதான். ஆக்சுவலாக பாம்பு வந்து கொத்திடுச்சு அப்படின்னா அங்கேருந்து மூவ் பண்ண முடியாது. விஷம் வந்து உள்ள ஏறி அது இப்போ வந்து அவன் அந்த ஷீல்டு எடுக்கிறாங்க பார்த்துட்டு நான் கீழே ஒரு ட்ராப்பை போட்டு நான் ஷீல்டு எடுத்தேன். ஓ மை காட், ஷார்க் வந்து இருக்கிறது கொடியதான ஒரு பிரியாணி. பிரியாணியா? அந்த பிரியாணி வந்து நம்ம கடிச்சது நைஸ் சூப்பர். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடிய விபரீத சைக்கோ. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் அவ்வளோதான். ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான். அத்தடி எனக்கு ஒரு ட்ராப்பா. லைஃப் சூப்பர். அவ்வளோதான் பாரு. அவ்வளோதான் பக்கு என்னை முடிச்சிட்டாங்க. அத்தடி சூப்பரா. ஐபிஎல்ல ஜெயிச்சிட்டான். எஸ் 8 கில்லு 7 கில்லு வேற லெவல் டீம். சைனாக்காரங்களே இது இப்படிதான் மாஸ் பண்ணுவாங்க. ஃபிளாஷ்பேக். சைனீஸ்காரங்க இருக்காங்களே எப்படித்தான் 18வது லெவல் ஆவாங்க தெரியுது. புட்டு 18வது லெவலாவது ஆவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. இன்னும் மேற்கொண்டு நாங்கள் ஜூபா வீடியோஸாக தான் போடுவோம், அதுவும் தமிழில். ஸோ பாய் கைஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு கம்பெனி மாதிரியே நம்ம யூடியூப் சேனல். பாய் கைஸ்.